என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்த பிறகு அவர் காலில் செருப்பு கூட போடலையா? காலில் செருப்பே போடல. செருப்பே போடாம தான் யார் ஊழியம் செஞ்சா? ஆண்டவர் இந்த பூமியில என்ன செஞ்சாரு? ஊழியம் செஞ்சார். உனக்கு ஷூ கேக்குதா? ஷூ போட்டிருக்க ஊழியக்காரனே, நீ பரலோகம் போக மாட்டாய். வாரம் இதை போட்டு அடிச்சு என்ன அமைதியா இருக்கீங்க எல்லாரும்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் என்ன செய்யல? செருப்பே போடல, செருப்பே அணியல. செருப்பை அணியாமல் தான் அவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லுகிறார்கள். இது தவறு. ஏனென்று சொன்னார், அவர் காலில் செருப்பு அணிந்திருந்தார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு நான், பாதரட்சை என்னது? செப்பல், செருப்புன்னு அர்த்தம். நான் கேட்குறேன், அப்போ இயேசு கிறிஸ்து செருப்பு போட்டிருந்தாரா போடலையா? இன்னைக்கு இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு தர்றாங்க அவர் செருப்பே போடலை. நீ மட்டும் என்ன ஷூ போட்டிருக்கிற? ஷூ போட்டிருக்கிற. வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அப்ப நல்ல வாறு வச்சது, பெல்ட் வச்சது, அந்த ஷூ லேசெல்லாம் கட்டின மாதிரி செருப்பு போட்டுருந்துருக்கிறாரு. யாரு? என்ன அமைதியா இருக்குதுங்க? நல்ல மாடலெல்லாம் போட்டிருக்கிறாரு, நல்ல டிசைனெல்லாம் போட்டிருக்கிறாரு, ஷூ செப்பல். ஆனா இவங்க சொல்றாங்க அவர் செருப்பே இல்லாமல் என்ன செய்தார்? ஊழியம் செய்தார். உனக்கு செருப்பு தேவைப்படுகிறதோ செருப்பை கழட்டி எரிந்து விடு, பொருத்தனை பண்ணு, இன்னென்று நான் செருப்பு போட மாட்டேன் என்று. என்ன செய்ய? ஏப்பா அன்னைக்காவதும் செருப்பு போடாம இருந்திருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு இவ்வளவு வியாதிலாம் இல்லை உலகத்துல. நான் சொல்றது நிறைய பேருக்கு புரியும் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஆட்கள் வியாதியா தான் இருக்கிறாங்க சிலர். அதனால அங்கங்க ஏதாவது உமிழ்ந்துட்டு போயிடுறாங்க. காலை மிதிச்சுட்டா கிருமி என்ன செஞ்சிடும். அதுக்காகவே செருப்பு போடணும். இன்னைக்கு அதுக்காகவே அவசியம் செருப்பு போடணும். அவர் செருப்பு போட்டு நடந்தாருங்க. செருப்பு இல்லாமல் வெறுங்கால நினைச்சல அவரு நடக்கலை. அது எப்படி? இங்க யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, அவ்வளவுதான். ஆனா அந்த காலத்தில் செருப்பு தயாரிச்சாங்க உங்களுக்கு தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னதாக செருப்பு தயாரிச்சாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா செருப்பு தயாரித்திருக்க மாட்டார்கள் அந்த காலத்திலே. சிலர் வாதிடுறது செருப்பு இப்பதான் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னதாக, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னதாக தான் செருப்பெல்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னால செருப்பே கிடையாதாகும், கண்டுபிடிக்கலையாகும். யாரு சொன்னது? இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னதாக, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, மோசே உன் பாதரட்சைகளை அவிழ்த்து போட்டு விட்டு பிரசனத்துக்கு வாண்டுறாரு. எங்க? அந்த சீனாய் மலை அடிவாரத்தில் அந்த செடி எரிந்து கொண்டிருக்கிறது. அங்க நீ நிக்கிற இடம் பரிசுத்த உள்ள பூமி, பரிசுத்தமான இடம். ஆகவே உன் காலில் இருக்கிற செருப்பு என்ன செய்ய? கலட்டி போட்டு வாண்டுறாரு. இது எப்ப நடந்தது? இயேசு கிறிஸ்து மனுஷனா வர்றதுக்கு முன்னதாக, பல நூற்றாண்டுக்கு முன்பதாக. அதனால செருப்பெல்லாம் தயாரிக்கப்படவே இல்லை அப்படின்னு சும்மா என்ன செய்யக்கூடாது, என்னத்தையும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து செருப்பெல்லாம் போட்டாரு. நல்ல காஸ்ட்லியான செருப்பெல்லாம் என்ன செஞ்சார்? அவரு போட்டாரு. அதனால நீங்க நல்லா போடலாம். குற்ற உணர்வுலாம் என்ன செய்யலாம்? போடலாம். ஒருத்தர் சொல்றாரு, அடியேன் கர்த்தருக்காக செருப்பு அணிவதை என்ன செய்து விட்டேன், நான் விட்டு விட்டேன். கடந்த 20 ஆண்டுகளாக அடியேன் செருப்பே போடவில்லை. இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு? பரலோகத்துக்கு போனோன்னு மெடல் கொடுப்பாங்க போல. வா மகனே வா, 20 வருஷமா நீ செருப்பு போடவில்லை. யார் 21 வருஷமா இருக்கிறீர்களா? இல்ல, யார் இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான், ஃபர்ஸ்ட் மெடல் உனக்கு தான். வா 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 வா. யாரு 19 வருஷம், யாரு 18 வருஷம் அப்படின்னு கர்த்தர் கொடுக்க போறாரு நினைச்சு இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாம் இருக்கிறீங்களா?
செருப்பெல்லாம் போடுங்க. இன்னைக்கு அவசியமாக போட்டே ஆகணும். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எல்லாம் புரியும் நினைக்கிறேன். பலவிதமான காரியங்கள் அங்கங்கே கிடக்குது. அதனால் செருப்பெல்லாம் என்ன செய்யணும்? ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகும்போது இதை விட நல்ல செருப்பாக போட்டு போக வேண்டியிருக்குது. ஷூவெல்லாம் போட்டு போக வேண்டியிருக்குது. ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகும்போது நல்லா கவனமாக போக வேண்டியிருக்குது. மாஸ்கெல்லாம் போட்டுக்கிற சொல்கிறாங்க. ஆமாவா இல்லையா? கையில் க்ளோஸ்லாம் போட்டுக்கிற சொல்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்கிறாங்க. சில சமயங்களில் மருத்துவர்கள்லாம் கேட்குறது என்ன செய்யணும்? நம்ம மருத்துவங்க சொல்கிறத என்ன செய்யணும்? கொஞ்சம் கேட்கணும், கவனிக்க வேண்டும். ஆமென். எனவே இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் வறுமையிலே வாழவில்லை, அவர் செல்வ செழிப்பிலே தான் வாழ்ந்தார் என்பது நமக்கு தெளிவாய் என்ன செய்கிறது? விளங்குகிறது. ஆமென்.